ஆன்மீக அன்பர்களுக்கு பக்திலயத்தின் பணிவான வணக்கம். ஒரு நாள் கடவுளை காண வேண்டும் என்ற ஆசை என் மனதில் வந்தது. நண்பர்களிடம் விசாரித்தேன். ஊரெல்லையில் உள்ள மலை மீது நீ தேடும் கடவுள் இருக்கிறார் என்று தகவல் கிடைத்தது. வெறுங்கையோடு போகாதே, ஏதாவது கொண்டு போ என்றார்கள். கையில் இருந்ததை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். மலை அடிவாரத்தில் நின்று மலையை பார்த்து மலைத்து நின்றேன். ரொம்ப உயரமோ, ஏற முடியுமா என்னால்? மேலே போவதற்கு மலையை சுற்றிலும் பல வழிகள். அமைதி வழி, ஆடம்பர வழி, பக்தி வழி, தியான வழி, சாஸ்திர வழி, சம்பிரதாய வழி, வழிபாட்டு வழி, மந்திர வழி, தந்திர வழி, கட்டண வழி, கடின வழி, சுலப வழி, குறுக்கு வழி, துரித வழி, சிபாரிசு வழி, பொது வழி, பழைய வழி, புதிய வழி. அடேயப்பா, எத்தனை வழிகள்! இன்னும் கணக்கில் அடங்காத வழிகள். ஒவ்வொன்றிலும் ஒரு வழிகாட்டி. கண்டுகொள்ளவில்லை சில வழிகாட்டிகள். என் வழியில் ஏற உனக்கு தகுதி இல்லை ஒதுக்கினர் சிலர். நான் கூட்டிப் போகிறேன் வா, கட்டணம் தேவையில்லை, என் வழியில் ஏறினால் போதும். எத்தனை பேர் என் வழியில் ஏறினர் என கணக்கு காட்ட வேண்டும். வா என்னுடன் என கைப்பிடித்து இழுத்தனர் சிலர். மேலே ஏறும் சிரமம் உனக்கு வேண்டாம், உனக்கு பதில் நான் போகிறேன், கட்டணம் மட்டும் செலுத்து என்றனர் சிலர். பார்க்கணும் அவ்வளவுதானே, இங்கே இருந்து காட்டுகிறேன் பார், அது போதும். இப்படி சிலர். அதெல்லாம் நாங்க மட்டும்தான் ஏற முடியும் ஆணவத்துடன் சிலர். அங்கே எல்லாம் உன்னால் போக முடியாது, உன்னால் ஏற முடியாது, தூரம் அதிகம், திரும்பி போ என என் நம்பிக்கையை எடை போட்டார்கள். அவரை எதுக்கு பார்க்கணும்? பார்த்து ஆக போறது என்ன? அதைரியப்படுத்தினர் சிலர். உண்மையில் நீ பார்க்கும் தூரம் இல்லை, ஏறினால் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு வழிப்பாதை. ஒரு முறை ஏற ஆரம்பித்தால் திரும்ப முடியாது, அப்படியே போக வேண்டியதுதான். பயமுறுத்தினர் சிலர். சாமியாவது பூதமாவது அது வெறும் கல், அங்கே ஒன்றும் இல்லை, வெட்டி வேலை, போய் பிழைப்பை பார். பாதையை அடைத்து வைத்து பகுத்தறிவு பேசினர் சிலர். என்ன செய்வது? ஏறுவதா, திரும்பி போவதா? குழம்பி நின்ற என் முன்னால் வயதான ஒரு கிழவி மெலிந்த கரங்களை நீட்டி, பசிக்குதையா, சாப்பிட ஏதாவது குடுசாமி என்றாள். குழம்பி போயிருந்த என் மனம் நொந்தது. கடவுளுக்கென்று கொடுக்க கொண்டு வந்ததை அந்த கிழவியின் கைகளில் வைத்தேன். மகராசனா இரு என்று வாழ்த்தினாள் பொக்கை வாயுடன். வாழ்த்திய முகத்தினை பார்த்தேன். நன்றியுடன் என்னை நோக்கிய அந்த பூஞ்சடைந்த கண்களில் இருந்து புன்னகைத்தார் கடவுள். இங்கே என்ன செய்கிறீர்கள் என நான் கேட்டேன். நான் இங்கே தானே இருக்கிறேன். அப்போ அங்கிருப்பது யார்? மலை உச்சியை காட்டினேன். ஆம், அதுவும் நான் தான். அங்கேயும் இருக்கிறேன், இங்கேயும் இருக்கிறேன், எங்கேயும் இருப்பவன் அல்லவா நான். இங்கே என்னை காண முடியாதவர்கள் சிரமப்பட்டு அங்கே வருகிறார்கள். ஆனால் சொல்ல திணறினேன். இது உமது உருவம் அல்லவே, அதுவும் எனது உருவமல்லவே. எனக்கென்று தனி உருவமில்லை. நீ என்னை எதுவாக எதில் காண்கிறாயோ அது நானாவேன். அப்படியென்றால் நடப்பதறியாமல் திகைத்தேன். பசித்த வயிறோடு கை நீட்டியவளும் நானே, உணவளித்தவனும் நானே, வாழ்த்திய கண்களில் உனக்கு தெரிபவனும் நானே, தருபவனும் நானே, பெறுபவனும் நானே. நான் எங்கும் எதிலும் இருக்கிறேன். என் தரிசனம் பெற கண் தேவையில்லை, மனம்தான் வேண்டும். கடவுள் மேலும் குழப்பினார். அப்போ உங்களை பார்க்க மலையேறி வர வேண்டாம் என்கிறீர்களா? குழப்பத்துடன் கேட்டேன். தாராளமாக ஏறி வா, அது உன் விருப்பம். அங்கும் நான் இருக்கிறேன் என்றேனே, அங்கு வந்தாலும் என்னை பார்க்கலாம். புரியாமல் விழித்தேன். இறைவா என்று தன்னிச்சையாக மனம் அழைத்தது. கடவுள் சொன்னார், என்னை புரிந்து கொள்வதும் பார்ப்பதும் அவ்வளவு கடினமல்ல. உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி வர வேண்டும். நெறியான வாழ்க்கையை கடைபிடித்து பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் என்று சொல்லி புன்னகைத்தார் கடவுள். மனம் தெளிந்தது. நானும் மெல்ல புன்னகைத்தேன். பக்திலயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றிடுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.